50 வயசுக்கு முன்னால் இதை பண்ணலைன்னா நீங்கள்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவீங்க. நீங்கள்லாம் இல்லை, நம்மெல்லாம். ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே எல்லா இஎம்ஐயும் அடைச்சி முடிச்சிருங்க. எந்த நோய் வந்தாலும் உங்கள் சேமிப்புக்காக ஹெல்த் இன்சூரன்ஸு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பிள்ளைகளை நம்பி பணத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு தனியாக பணம் வேணும். அவங்க கம்ஃபர்டபிலிட்டிக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளோட நெசசிட்டிக்கே திண்டாடணும் பிற்காலத்தில். ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இடத்துல மொத்த பணத்தையும் போடாமல் பிரித்து முதலீடு செய்யணும். உங்களுக்கு சொந்தமாக வாடகை இல்லாத ஒரு வீடு கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். தனி கூரையோட அழகே அழகு தான். எலி வலை என்றாலும் தனி வலை இல்லையா? பேசிவ் இன்கம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு வழி தயார் பண்ணுங்கள். அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன வேலைகள் உங்களால் இயன்றதை பண்ணி பணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈட்டுற சும்மா அது மாட்டில் ஒரு ஃப்ளோ இருக்கணும். உனக்கு அப்புறம் உன் சொத்து யாருக்குன்னு குழப்பம் இல்லாமல் உயில் எழுதி சத்தம் கட்டாமல் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வெளியில் காமிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நடுத்தரில் தான் ஜோறு. ஆடம்பரத்தை குறைச்சி சிம்பிள் வாழ்க்கைக்கு உங்களை மாற்றிக்கோங்க. அது சொல்லவே வேண்டாம், ஆண்டவனே பார்த்து நமக்கு குறைச்சிருவான். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், முந்திலாம் எங்கள் வீட்டில் பிஸ்கட் வாங்கினா கூட நாங்கள் 3 குழந்தைங்க, ஸோ அழகாக பிரித்து கொடுத்துட்டுருப்பார். எனக்கு கூட 2 வேணும் போல் இருக்கும். அப்போ எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன். இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், குந்தை எல்லாருக்கும் ஒரே அளவாக தான் சாப்பிடணும். 2வது, நமக்கு பிற்காலத்தில் எல்லாருக்கும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவா, எங்கள் அம்மாவோட தான் எங்களுக்கு நாங்கள் கேட்குறோன்னு இன்னும் கொஞ்சம் எங்கள் அம்மாவோட ஷேரும் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், எங்கள் அப்பா ஷேர் பிரிஞ்சு வரும். ஏன்ப்பா உங்களுக்கெலாம் ஃபுல்லாக சாப்பிடணும்னு தோணலையாப்பா அப்படின்னு கேட்பேன். அப்போ சொல்லுவார், நமக்கு வயசாகிடுத்துனா எல்லாமே இருக்கும். கண்ணு முன்னால் பார்த்தேன்னா மைசூர் பாகு இருக்கும், ஜிலேபி இருக்குன்னு என் கண்ணு இப்படி போகும். அப்படியாப்பா அப்படியுமே, அதெல்லாம் எப்போது மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குற பதார்த்தம் நம்ம. அப்பா அப்படியாப்பா தினம் நிறைய நைட்டு பால் குடிக்கலாம் அப்படிங்கிற. அப்படியுமே, ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அப்போ என்னென்னா ஒரே இது அப்படியெல்லாம் யோசித்து அவர் சொன்ன ஒரு வார்த்தையும், ஆனால் நம்ம சோறே விஷமாயிடும். நமக்கு எல்லாமே இருக்கும் காலத்தில் நம்ம உடம்பை கரெக்டானபடியாக பார்த்துக்கலன்னா உடம்பே பூரா நம்ம சோறே விஷமாயிடும். எதை பார்த்தாலும் நம்ம உடம்பை நன்னா வச்சுக்கலன்னா, அந்த கட்டு சரியாக இல்லைன்னா கொமட்டும். எதை பார்த்தாலும் நோய் வந்துடலாம், பிபி வந்துடலாம், இல்லைன்னா சுகர் வந்துடலாம், ஏதோ ஒன்று வந்துடலாம். அதனால் வாழ்க்கையை புரிய வச்சுட்டு தான் போயிருக்கேன். சாப்பிட்ற காலத்தில் நன்னா சாப்பிடுன்னு சொன்னேன். இதில் ஒரு விஷயம் மாமியார்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்னென்னா, உங்களுக்கு வர்ற மருமகள் 30 வயசுலேருந்து 40 வயசு வரை இருந்தால் நீங்கள் விரதம் இருந்துட்டோ, இல்லைன்னா உங்களுக்கு சமைச்சது தான் மற்றவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிண்டோ கம்பல் பண்ணாதீங்க. அவங்க அதை சாப்பிட்ற வயசு. உங்களுக்கு பூண்டு பிடிக்கலைன்னா உங்கள் மருமகளுக்கு பிடிச்சதா, அதனால் அரைச்சி கொடுங்கோ. கொடுக்குறதுல என்ன இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்களுக்கு அது சாப்பிட்ற வயசு அதுதான். தயவுசெய்து தொண்டையை உங்களோட விரதத்துக்காகவோ உங்களோட நாள் பார்க்குறதுக்காகவோ அவங்கள சாப்பிட விடாமல் தயவுசெய்து அந்த பாவத்தை பண்ணாதீங்கோ. அது ஒரு விதமான பாவம்தான். அவங்கவுங்க வயசில் என்ன சாப்பிடணுமோ ப்ரொவைட் பண்ணுங்க. சாப்பிடட்டும், லெட் தம் ஈட். நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் கர்மா அவ்வளோதான், உங்கள் வயிறு அவ்வளோதான் தாங்கும். அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்களா, வெளியில் வாங்கி சாப்பிட்றாங்களா, என்னவோ பண்ணட்டும். யாரோட சாப்பாட்டு ஆசையும் தயவு செய்து எந்த மாமியாரும் 30 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கிற மருமகள்கிட்ட தொண்டையை பிடிக்காதீங்க. அதுதான் அவங்க வாழற வயசு. பிற்காலத்தில் உங்களை பற்றி நினைக்கிறப்போ நல்லதாக 4 விஷயம் ஞாபகம் வரணுமே தவிர, நீங்கள் தொண்டையை பிடிச்சி அவங்கள சாப்பிட விடாமல் ஆக்கினதை சொல்லி காட்டுற மாதிரி நடந்துன்றாதீங்க. ஓகேயா? ஓகே. ஆடம்பரத்தை குறைச்சி சிம்பிளான வாழ்க்கைக்கு நம்மளே மாறிடுவோம். நமக்கு ஒன்றும் வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன ஆடம்பரம் வேண்டி கிடக்கு? ஒரே ஒத்த வஸ்திரம், அது பேர் நைட்டி. அதை போன்று நம்ம வாழ்க்கையை தள்ளுவோம். வெளியில் போனால் எப்போது
தான் போவோம். ஏன்னா நம்மளால் அதிகம் நடக்க முடியாது, அதிகம் வெளியில் நிற்க முடியாது, அதிகம் ஷாப்பிங் பண்ண முடியாது, அதிகமாக எதுவுமே பண்ண முடியாது. எப்போது தான் நம்ம ஒரு தடவை ரொம்ப தேவைன்னா வெளியில் போவோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்போ என்ன பண்ணிக்க போகிறோம்? இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு அனுபவிக்க போகிறோமா? பூட்டுற வயசில் பூட்டுங்க, சாப்பிட்ற வயசில் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் போட்டுக்கோங்கோ, நல்லா உடுத்திக்கோங்கோ, ஹாப்பியாக வாழுங்கோ. அது இப்போ 30 வயசுலேருந்து 40 வயசு வரை தான். நல்ல எக்ஸ்ப்ளோர் ஆகுங்கோ, சூப்பராக இருங்கோ. பாய்.